நீங்க மாஸ்டர் படம் பார்த்திருக்கீங்களா? அதுல என்னதான் விஜய் ஹீரோவா இருந்தாலும், விஜய் சேதுபதி வேற லெவல்ல ஒரு வைப் குடுத்திருப்பாரு. அந்த மாரி அனிமேல இருக்க செகண்ட் மெயின் கேரக்டர் பத்தி இந்த வீடியோல பார்க்கலாம். வாங்க. அடுத்தது இஜிரோ ஹன்மா. நம்ம பாக்கி ஹன்மா மார்ஷியல் ஆர்ட்ஸ்ல சேர்ந்தவர். அதுல எந்த சந்தேகமும் கிடையாது. அது மட்டும் இல்லாம இஸ் ஒன் ஆஃப் த ஸ்ட்ராங்கஸ்ட் கேரக்டர் இன் அனிமே. ஆனா அவங்க அப்பா இஜிரோ ஹன்மா தி ஸ்ட்ராங்கஸ்ட் கிரியேச்சர் ஆன் எர்த்ன்ற அவரோட டைட்டில யாருக்குமே விட்டு தர மாட்டாரு. இவ்ளோ ஏன் அவரோட சொந்த பையனான பாக்கி ஹன்மாக்கு அதை விட்டு கொடுக்கவே மாட்டாரு. ஏன்னா இஜிரோ ஹன்மா கொஞ்சம் வித்தியாசமானவர். தன்னோட பையன் தன்னோட ரொம்பவே ஸ்ட்ராங் ஆகணும்னு ரொம்ப ஆசைப்பட்டாரு. அதனால அவர் ஒரு தடவையாவது தன்னோட பையன் தன்னை டிஃபீட் பண்ணணும்னு நினைச்சாரு. அதனால ஸ்ட்ராங்கஸ்ட் கிரியேச்சர் டைட்டில கொடுக்கவே இல்ல. அது மட்டும் இல்லாம அவர் ஒன் ஆஃப் த மெயின் கேரக்டர் வைபே நம்ம கொடுப்பாரு. அது எப்படின்னு பாத்தீங்கன்னா இவர் கொடுக்குற எலிவேஷன்ஸ்ல இருந்து எல்லாமே மாசா இருக்கும், வேற லெவல்ல இருக்கும். அதனாலேயே இவர் ஒன் ஆஃப் த மெயின் கேரக்டர்னு நம்ம சொல்லலாம். அடுத்தது ஆல்மைட். மை ஹீரோ அகாடமியால உண்மையா மெயின் கேரக்டர் ஃபீல் தரது யாருன்னு பாத்தீங்கன்னா நம்ம ஆல்மைட் மட்டும்தான். அது ஏன்னா ஹீரோவை மக்களை காப்பாத்துறதா இருக்கட்டும், வில்லன்ஸ் அழிக்கிறதா இருக்கட்டும், எல்லாத்துலயுமே நம்ம தலைவன் நம்பர் 1. சிம்பிள் ஆஃப் பீஸ்ன்னு இவரை கூப்பிடுவாங்களே, எல்லா ஹீரோக்கும் இவர் ஒரு ரோல் மாடலாவே இருந்திருக்காரு. அது மட்டும் இல்லாம இவருக்கு ஒன் ஃபார் ஆல் பவர் போயிடும். இசுகு மீடராக டிரான்ஸ்ஃபர் பண்ணிருப்பாரு. அதுக்கப்புறமும் கூட இவர் ஃபைட் பண்ணணும்னு நினைப்பாரு. அந்த ஃபைட் பண்ணணும்னு நினைக்கிற அந்த சீனை பார்க்கும்போதே உண்மையான ஹீரோ நம்ம ஆல்மைட் மட்டும்தான் அப்படின்னு தோணும். அதனால சொல்றேன் ஆல்மைட் தான் மெயின் கேரக்டர் ஆஃப் மை ஹீரோ அகாடமியா. நெக்ஸ்ட் மக்கிமா. செயின்சா மேன் மாங்கால இருந்து அனிமே அடாப்ஷன் வரதுக்கு முன்னாடியே ஒரு வெல் நோன் கேரக்டர்னா அது மக்கிமா மட்டும்தான். மக்கிமா யாருன்னு பாத்தீங்கன்னா பப்ளிக் சேஃப்டி டெவில் ஹண்டர்ஸோட லீடர் தான். இவர் ரொம்பவே ஸ்மார்ட். அது மட்டும் இல்லாம ரொம்பவே மேனிபுலேட்டிங் ஸ்கில்ஸ் உங்களுக்கு அதிகம். இவளோட சாம்னஸ் எல்லாத்தையுமே நம்ப வச்சிரும். அது மட்டும் இல்லாம இவளோட கோல்ஸ் ரீச் பண்றதுக்காக யாரோட லைஃப் வேணா ரிஸ்க் பண்றது தயாரா இருப்பா. பல நேரங்கள்ல இவ தான் ஒரு மெயின் கேரக்டர்ன்ற ஃபீலே நமக்கு கொடுத்துருவாங்க. செகண்ட் மெயின் கேரக்டர் அப்படின்னு நமக்கு தோணவே தோணாது. அந்த அளவுக்கு ரொம்ப பவர்ஃபுல்லான கேரக்டர் தான் மக்கிமா. அடுத்த கேரக்டர் யாருன்னு பாத்தீங்கன்னா நம்ம லாலியட், அதாவது டெத் நோட்ல வர நம்ம எல். இவரை ஒரு செகண்ட் புரோட்டகனிஸ்டா தான் இந்த அனிமே முழுக்க ட்ரீட் பண்ணிருப்பாங்க. அது மட்டும் இல்லாம நம்ம டெத் நோட் கிடைச்சு லைட் யாகமி தன்னை ஒரு காடா ஃபீல் பண்ணி கிராவா எல்லாரையும் கொன்னுட்டு இருக்கும்போது தன்னால யாரையுமே தோக்கடிக்க முடியும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கும்போது டக்கு நம்ம எல் டிடெக்டிவா வந்திருப்பாரு. அவனே கதி கலங்க விட்டுருப்பாரு. நம்ம எல் வேற லெவல்ல மைண்ட் பிளே கேம்ஸ்லாம் போயிட்டு இருக்கும். நம்ம எல்லாம் நினைச்சிருப்போம் கீரா தான் இருக்கிறதுல ரொம்ப இன்டெலிஜென்ட்டான கேரக்டர்னு. அவனுக்கு மேல எல்ல கொண்டு வந்து பயங்கரமா அந்த ஸ்கிரீன் பிளே கொண்டு போயிருப்பாங்க. சூப்பரா இருக்கும். கண்டிப்பா பார்த்தவங்க எல்லாருக்குமே எல் ஒரு ஃபேவரட்டாவே அமைஞ்சிட்டாரு. ஃபர்ஸ்ட் ஜோரோ அண்ட் சாஞ்சி. ஒன் பீஸ்ல லூஃபிக்கு ஈக்குவலா ஒரு மெயின் கேரக்டர் வைப் தரது நம்ம ஜோரோ சாஞ்சியும் தான். நத்திங் ஹேப்பன் சீன் எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும். வேற லெவல்ல ஒரு ஹீரோவாவே ப்ளே பண்ணியிருப்பார் நம்ம ஜோரோ. அதை தாண்டி நம்ம சாஞ்சிக்கு ஐ நீட் லைட்னு என்னோட கேட்குற சீன் நம்ம ஸ்கைப்பியால எல்லாமே பயங்கரமா இருக்கும். ஒரு ஹீரோ மூமெண்ட்ஸ் மட்டும்தான் இருக்கும் உங்க ரெண்டு பேத்துக்குமே. தரமா செம்மையா செதுக்கியிருப்பாங்க. இந்த மாதிரி நிறைய சீன்ஸ் இருக்கு, நம்ம சொல்லிட்டே போகலாம். இவங்களோட ஆர்க்ஸ்லாம் தனித்தனியே நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா மெயின் கேரக்டர் ஜோரோ தான், சாஞ்சி தான் நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கலாம். அந்த மாதிரி ஒரு வைப் கொடுப்பாங்க ஜோரோ சாஞ்சி. இந்த வீடியோவில் நான் சொன்ன சைட் கேரக்டர்ஸ்லாம் உங்களுக்கு ஃபேவரட்டா இருக்கும்னு நினைக்கிறேன். இது இல்லாமல் உங்களுக்கு வேற ஏதாவது ஃபேவரட்டான சைட் கேரக்டர்ஸ்னா அதை கமெண்ட்ல சொல்லிட்டு போயிருங்க. இந்த மாதிரி நிறைய வீடியோ பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா அனிமிஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.